இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஆமாங்க. நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். பிகாஸ் இந்த ஜாப் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்டில் இருந்து ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ஒரு ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஜாப்க்கு எக்ஸாமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு கீழே தான் தி டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குங்க. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த ஒரு ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 12th பாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டேட்டா என்ட்ரியில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்குறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதர் டேலி ரிலேட்டடான ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிக முன்னுரிமை தரப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 42 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸும் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இப்போது ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து 15 நாட்களுக்குள்ளாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பிஃபோர் 5:45 PM முன்னாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதுதாங்க இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் இது வந்து அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் போஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க. அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் சென்னை ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் நீங்கள் உங்களோட நேம் வந்து போடுற மாதிரி இருக்கும். நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் உங்களோட ஃபாதர் நேம் அல்லது உங்களோட ஸ்பவுஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. 2025 உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட கல்வி தகுதி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி டிசேபிலிட்டி, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் டெசிக்னேஷன், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எப்போல இருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதை பற்றியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் பற்றியும் மென்ஷன் பண்ண கேட்டிருக்காங்க. தென் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் ஒட்டுற
போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ண கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் ரெலவெண்ட்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது நீங்கள் அட்டாச் பண்ணாமல் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக உங்களோட சிக்னேச்சரும் கேட்டிருக்காங்க. உங்களோட சைன் போட்டுட்டு டேட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட ஒஃபிஷியல் ஜாப் அப்ளை லிங்க் அண்ட் இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒஃபிஷியல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டிசிஷனை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குங்க.